ஹாய் வணக்கம். நான் செந்தில்குமார். இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் 3 வீடியோவில் வந்து பேசிக் கேவிஎல் கேசிஎல் அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்தோம். அதுக்கப்புறம் மெஷ் அனாலிசிஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் நோடல் அனாலிசிஸ் பார்த்தோம். இப்போது சூப்பர்பொசிஷன் தியரம் நம்ம பார்க்கணும். ஒரு கொஞ்சம் டஃப்பான சம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஈஸியான ஒரு குட்டி நியூமரிக்கல் மூலயமா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துட்டேன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் நினச்சேன். அதனால் இந்த வீடியோவை நான் பண்ணுறேன் நான். இப்போ நம்ம சின்னதா ஒரு சர்க்யூட் எடுத்துக்கிறோம். சிங்கிள் லூப் சர்க்யூட். இதான் நான் எடுத்துக்கிட்ட சர்க்யூட். இந்த சர்க்யூட்ல இதான் வந்து லோடு கரண்ட் ஐ. நம்ம வந்து இந்த லோடு கரண்ட் இதை வந்து நம்ம சூப்பர்பொசிஷன் தியரம் மூலயமா ஐ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ரெண்டு கேஸ்லையும் எஸ்பிடி அப்ளை பண்ணி வாட் இஸ் ஐ இதை வந்து கண்டுபிடிக்கணும். இதுலேயும் ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நியூமரிக்கலில் வந்து நம்ம எஸ்பிடியை அப்ளை பண்ண போகிறோம். இப்போ எஸ்பிடி அப்ளை பண்ணும்போது இதில் வந்து மொத்தம் 3 சோர்ஸ் இருக்குது. இது ஒரு சோர்ஸு, இது 2வது சோர்ஸு, இது 3வது சோர்ஸு. மொத்தம் 3 சோர்ஸ். ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணோம். இப்போ ஃபஸ்ட்டு சோர்ஸை வந்து ஃபஸ்ட்டு சோர்ஸை ஆக்டிவ் நான் வச்சுருக்கேன். அப்போ மற்ற 2 சோர்ஸையும் வந்து நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணுவேன். எதானாலும் ரீப்ளேஸ் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணுவேன். ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 0 ஓம். எப்படி அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த டெர்மினலில் வந்து நமக்கு வந்து எல்லா வோல்டேஜும் கிடைக்கணும். இது வந்து ஆர்எல், இது வந்து ஆர் இன்டர்னல். இப்போ 10 வோல்ட் நான் எடுக்கிறேன் அப்படின்னா இந்த பாயிண்ட் ஏ பாயிண்ட் பி பாயிண்ட்ல வந்து எனக்கு வந்து விஏபி வந்து 10 வோல்ட் கிடைச்சாதான் இது வந்து ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ். அப்போ எப்போ இது வந்து 10 வோல்ட் கிடைக்கும்? ஆனால் இப்போ கரண்ட் ஃப்ளோ ஆகும். இப்போ வந்து நான் கரண்ட் வந்து ஐ எடுத்துக்கிறேன். ஐ வந்து 0வாக இருக்க முடியாது. ஐ கேனாட் பி 0. ஐ 0 வந்தால் நமக்கு இதுவே வராது. அப்போது இந்த வோல்டேஜ் வந்து வோல்டேஜ் ட்ராப் வந்து 0 வோல்டேஜ் ட்ராப்பாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து எனக்கு விஏபி வந்து 10 வோல்ட் வரும். அப்போ இதுக்கு வந்து ஐ வந்து 0வாக இருக்க முடியாது. ஆனால் வோல்டேஜ் வந்து 0வாக இருக்கணும். வோல்டேஜ் ட்ராப் வந்து 0வாக இருக்கணும். அப்போ ஆர் இன்டர்னல் வந்து 0வாக தான் இருக்க முடியும். அப்படி இருந்தால் தான் இந்த வோல்டேஜ் அக்ராஸ் இன்டர்னல் ரெசிஸ்டர் வந்து 0வாக இருக்க முடியும். அப்போது V is equal to V internal plus VAB. இப்போ V internal 0வாக இருந்தால் V equal to VAB. கரெக்டா? அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். அந்த இதை நான் இப்போ எடுத்திருக்கேன் நான். அப்போது 50 வோல்ட் வந்து ஆக்டிவில் நான் வச்சுருக்கேன். மற்ற ரெண்டுத்தையும் வந்து 0 ஓம் ரீப்ளேஸ் பண்ணணும். 0 ஓம்னா ஷார்ட் சர்க்யூட். 0 ஓம் மீன்ஸ் இட் இஸ் அ ஷார்ட் சர்க்யூட். ரிமெம்பர். இது வந்து 0 ஓம். இதுவும் 0 ஓம். ஸோ வோல்டேஜ் ட்ராப் வந்து 0. ஸோ 50 வோல்ட்டு 10 ஓம். அப்போ கரண்ட் I1 நான் எடுத்திருக்கேன். I1 ஈக்குவல் டு 50/10 5 ஆம்ஸு. எப்படி இங்கே கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகுது? B to A ஃப்ளோ ஆகுது. ரிமெம்பர் திஸ். ஓகே, நெக்ஸ்ட் 10 வோல்ட் சோர்ஸ் ஆக்டிவ்ல இருக்குது. இது ஆக்டிவ், இது ரெண்டும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இங்கே 0 ஓம், இங்கே 0 ஓம். இது வந்து ஆக்டிவ். கரண்ட் I2, சர்க்யூட் கரண்ட் I2 ஈக்குவல் டு 10/10. ஸோ 1 ஆம்ஸு A to B. திரும்பவும் A to B நோட் பண்ணிங்க இதை. ஏன்னா டைரக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் எஸ்பிடியை பொறுத்த வரைக்கும். தேர்டு 20 வோல்ட் சோர்ஸு ஆக்டிவ். இது ரெண்டும் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணுறோம். ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. 0 ஓம், 0 ஓம் ஆக்டிவ். சர்க்யூட் கரண்ட் வந்து I3. சர்க்யூட் கரண்ட் வந்து 20/10 2 ஆம்ஸு டவுன்வர்ட் டைரக்ஷன் A to B கரண்ட் ஃப்ளோ ஆகுது. இப்போது இது வந்து ஒரிஜினல் சர்க்யூட்டு. டோட்டல் கரண்ட்டு இது வந்து ஒரிஜினல் சர்க்யூட்டு. நம்ம இப்போ கால்குலேட் பண்ணியிருக்கோம். I1, I2, I3 இண்டிவிஜுவலாக சோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது நம்ம I1, I2, I3 கண்டுபிடிச்சிருக்கோம். அஸ் பர் எஸ்பிடி இந்த கரண்ட் இஸ் ஈக்குவல் டு I1 + I2 + I3. இது எல்லாம் சேம் டைரக்ஷனாக இருக்கணும்.
இல்லைனா டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருந்தால் தான் இதில் ஆட் பண்ண முடியும். ஆனால் நமக்கு 50 இதோட கரண்ட் வந்து அப்போர்ட் டைரக்ஷன், இதோட கரண்ட் வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன், இதோட கரண்ட் வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன். இது அப்போர்டை வந்து நான் டவுன்வர்டாக கன்வெர்ட் பண்ணணும். எப்படி கன்வெர்ட் பண்ண முடியும்? மைனஸ் டவுன்வர்ட்னு கன்வெர்ட் பண்ணலாம். அதுதான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாமே டவுன்வர்ட் டைரக்ஷன். ஸோ -5 +1 +2. ஸோ -2 டவுன்வர்ட் டைரக்ஷன். -2 டவுன்வர்ட் டைரக்ஷன்னா ஆக்சுவலாக கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகுது? அப்போர்ட் டைரக்ஷனில். அதாவது வந்து B to A கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது. இதுதான் வந்து ஃபைனல் கரண்ட்டு. இதை தான் வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணணும். இது வந்து எஸ்பிடி மூலயமா கண்டுபிடிச்சது. இப்போ நம்ம வந்து இது வந்து வெரிஃபிகேஷன் ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிடி. இது ஆக்சுவல் கரண்ட்டை நான் எடுத்திருக்கேன். இந்த கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகுதுன்னு நான் வச்சுருக்கேன். இப்போ இது ரெண்டும் வந்து எய்ட் பண்ணுது. ஓகே, பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ். இதை வந்து சர்க்கியூட்டை ஈக்குவலன்ட் சர்க்கியூட்டாக வரையணும்னா இதை போல் வரைய முடியும். இது 20 வோல்ட் சோர்ஸு, இது 10 வோல்ட் சோர்ஸு, இது வந்து 50 வோல்ட்டு. இது வந்து சேம் டைரக்ஷன் ஆட் ஆகுது. ஸோ 30 வந்துச்சு. இது வந்து 50. ஃபர்தராக வந்து நான் ஈக்குவலாக இது வந்து ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணணும் அப்படின்னா இது வந்து 30, இது வந்து 50. இது வந்து 30, இது வந்து 50. அப்போ நெட் வோல்டேஜ் எப்படி வரும்? எப்படி வந்துடும்? ஸோ அசியூம்டு இது வந்து அசியூம்டு கரெக்ஷன், இது வந்து ஆக்சுவல் டைரக்ஷன். இது வந்து ஆக்சுவல், இது வந்து அசியூம்டு. நம்ம அசியூம்டு என்ன வந்திருக்கு? -2 ஆம்ஸு டவுன்வர்ட் டைரக்ஷன். அதை கன்வெர்ட் பண்ணோன்னா +2 ஆம்ஸு அப்போர்ட் டைரக்ஷன். நீ ஆக்சுவலாகவும் கண்டுபிடிக்கலாம். ஆக்சுவலாக கண்டுபிடிச்சா டைரெக்டாகவே ஆன்சர் வந்துடும். 2 ஆம்ஸ்னு வந்துடும். ஸோ கரண்ட் ஃப்ளோஸ் ஃபைனலி 2 ஆம்ஸ் ஃப்ரம் B to A. இதுதான். ஸோ ஃபைனல் கரண்ட் 2 ஆம்ஸ் flows from B to A. Okay. Thank you. அது வந்து அந்த வோல்டேஜ் சோர்ஸ் சர்க்கியூட். இப்போ கரண்ட் சோர்ஸ் சர்க்கியூட். கரண்ட் சோர்ஸ் 3 கரண்ட் சோர்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு ரெசிஸ்டர் எடுத்திருக்கேன். இப்போ இதுவும் அதே போல தான். ஒரு சோர்ஸ் அட் எ டைம். இப்போ கரண்ட்டை இது வந்து ஆக்டிவ்ல இருக்குது. இது ரெண்டும் நான் ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ இது வந்து ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸு, ஐடியல் கரண்ட் சோர்ஸ். ஐடியல் கரண்ட் சோர்ஸோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்ஃபினிட்டி. அது எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ இங்கே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏதோ ஒரு 10 ஆம்ஸ் நான் எடுத்திருக்கேன். இங்கே 10 ஆம்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸு, இது வந்து லோடு ரெசிஸ்டன்ஸு, இது வந்து லோடு கரண்ட் இது வந்து லோடு ரெசிஸ்டர். இது வந்து ஐஎல். அப்போது இந்த ஐஎல் வந்து எனக்கு என்ன ஆகணும்? இங்கே ஏபின்னு நான் வச்சுக்கிறேன். ஐஎல் வந்து வாட் எவர் த கரண்ட், இது வந்து ஐ, இது வந்து ஐ இன்டர்னல், இது வந்து ஆர் இன்டர்னல். I equal to current to KCL IL plus I internal. இப்போ எனக்கு இது ரெண்டும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னா இது வந்து 0 ஆகணும். இது வந்து 0 ஆகணும் அப்படின்னா இது இப்போ கரண்ட்டே போகக்கூடாது. எப்போ கரண்ட் போகாது? இது வந்து 0 ஆகணும்னா இது வந்து அப்படி ஒரு இது வந்து V/RLன்னு போடுறேன். இது வந்து V/R internal. இது வந்து 0 இருக்கணும் அப்படின்னா இது வந்து இன்ஃபினிட்டியாக இருக்கணும். ஆர் இன்டர்னல் வந்து இன்ஃபினிட்டி. அப்போ தான் வந்து இது வந்து 0 ஆகும். அதுதான் இப்போ இந்த கரண்ட் 0ன்னா I ஈக்குவல் டு IL. எவ்வளோதான், சிம்பிள் கான்செப்ட். ஸோ நான் எடுத்துக்கிட்டேன், இங்கே கரண்ட் எடுத்துக்கிட்டேன் 1 ஆம்ஸு. இப்போ கரண்ட் என்ன டைரக்ஷன்? I1 எடுத்துக்கிறேன். I1 ஈக்குவல் டு 1 ஆம்ஸ். 2 ஆம்ஸ் சோர்ஸ் கன்சிடர் பண்ணுறேன். அதாவது இது கன்சிடர் பண்ணுறேன். இது ரெண்டுத்தையும் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸால் ரீப்ளேஸ் பண்ணுறேன். 1 இன்னொன்று. அப்போது இன்ஃபினிட்டி
இன்ஃபினிட்டி வந்து நம்ம ஓப்பன் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இன்ஃபினிட்டினா அது வந்து ஓப்பன் சர்க்யூட். 0னா ஷார்ட் சர்க்யூட், ஓப்பன் இன்ஃபினிட்டினா ஓப்பன் சர்க்யூட். இது வந்து எப்பவுமே தெரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி விடணும், அவ்வளோதான். 0னா ஷார்ட் சர்க்யூட், ஷார்ட் பண்ணி விடணும். ஒரு லைன் மட்டும் போடணும், இல்லை எந்த லைனும் போடக்கூடாது. அப்போது இது சிம்பிளாக தூக்கி விட்ருங்க, அவ்வளோதான். 1 ஆம்ஸும் 5 ஆம்ஸும் தூக்கி விட்ருங்க. இப்போ 2 ஆம்ஸ் மட்டும் இருக்கும், இப்போ லோடு இருக்கும், அவ்வளோதான். இப்போ கரண்ட்டு என்ன ஆகுது? I2 ஈக்குவல் டு 2 ஆம்ஸு மேலேருந்து கீழே, அதாவது வந்து A to B. இது வந்து ஆக்டிவ். இது ரெண்டும் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை ரீப்ளேஸ் பண்ணணும், அதாவது ஓப்பன் பண்ணி விட்டணும். ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்து கரண்ட்டு இப்படி ஃப்ளோ ஆகுது. இது ஆக்சுவல் கரண்ட்டு இப்படி ஃப்ளோ ஆகுது பாருங்கள். ஆக்சுவல் கரண்ட் டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருக்குங்க. அப்போ I3 என்ன வரும்? -5 ஆம்ஸு டவுன்வர்ட் டைரக்ஷன். ஆக்சுவலாக I3 எப்படி ஃப்ளோ ஆகுது? I3 வந்து -5 ஆம்ஸு டவுன்வர்ட் டைரக்ஷன் அப்படின்னா ஈக்குவல் டு 5 ஆம்ஸ் அப்வர்ட் டைரக்ஷன். அப்போ இந்த கரண்ட் ஆக்சுவலாக கரண்ட் வந்து அப்வர்ட் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது. இது வந்து நோட் ஹோல்டர் இருக்கிற இது வந்து ஒரிஜினல் சர்க்யூட்டு. இது வந்து ஒரிஜினல் சர்க்யூட்டு. இந்த கரண்ட் இருக்கு இல்லையா, இந்த கரண்ட் இஸ் ஈக்குவல் டு as per SPT ஈக்குவல் டு I1 + I2 + I3. இப்போ I1 + I2 + I3னா இப்போ வந்து நம்ம எல்லாமே வந்து ஏதாவது ஒரு டைரக்ஷனாக மாற்றணும். எல்லாமே இப்போ நான் வந்து டவுன்வர்ட் டைரக்ஷனில் மாற்றணும். இப்போது டவுன்வர்ட் டைரக்ஷன் இங்கே லோடில் வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன் வரணும் அப்படின்னா I1 வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன், ஓகே. I2வும் வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன், அதுவும் ஓகே. I3 வந்து டவுன்வர்ட் டைரக்ஷனில் அப்வர்ட் டைரக்ஷன். அப்போ டவுன்வர்ட் டைரக்ஷனை கன்வெர்ட் பண்ணணும்னா இதை வந்து மைனஸாக மாற்றணும், -I3. அதை ஆட் பண்ணணும், அதை ஆட் பண்ணியாச்சு. ஸோ 1 + 2 + -5 ஈக்குவல் டு -2 டவுன்வர்ட் டைரக்ஷன். அதாவது -2 டவுன்வர்ட் டைரக்ஷனா A to B. அப்போ I வந்து ஆக்சுவல் கரண்ட் I வந்து 2 ஆம்ஸு upward direction B to A. So B to A is the upward direction. Okay. So verified. இப்போ வந்து வெரிஃபை பண்ணணும். இது ரெண்டும் சேம் டைரக்ஷன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். 3 ஆம்ஸ் சோர்ஸ். இது ரெண்டும் அப்போஸ் பண்ணுது. அப்போ நெட் கரண்ட் வந்து இந்த டைரக்ஷனில் இருக்கும், டவுன்வர்ட் டைரக்ஷனில். ஸோ ஆக்சுவல் கரண்ட் வந்து 2 ஆம்ஸு upward direction. So it is proved. Okay. That's all. Thank you.